ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் தங்கமயிலோட நடிப்பு ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ஏன் தங்கமயிலை பற்றி இப்படி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன் உங்களுக்கே கோபம் வரும். அந்த அளவுக்கு தான் தங்கமயில் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா பாண்டியன் வீட்டில் இது நாள் வரைக்கும் அவள் கல்யாணம் பண்ணிட்டு போனதுலேருந்து இப்போ வரைக்குமே தங்கமயிலை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தும் தங்கமயில் அந்த வீட்டில் இருக்கும்போதே பல பொய்களை மறைச்சி தான் வாழ்ந்துட்டு வந்தான். அவளோட ஃப்ளாடுத்தனத்தெல்லாம் கண்டுபிடிச்ச சரவணன் தன் அம்மா அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இதனால நடந்த பிரச்சனையால தான் மயிலை வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. அந்த இடத்துல தங்கமயில் தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்திருந்தாலும் தங்கமயிலோட அம்மா அப்பா இன்னமும் மேலும் தப்பு பண்ணுறதுக்கு தங்கமயிலை தூண்டி விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரதட்சணை கொடுமை பண்ணி என் மகளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு ஒரு ட்ராமா பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ கோர்ட்டு வரைக்கும் வந்துருச்சு. தங்கமயிலோட அம்மாவை கொடுத்த பொய் கம்ப்ளைண்ட்னால சரவணன், பாண்டியன் மற்றும் கோமதி இவங்க 3 பேருமே முக்கிய குற்றவாளின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இவங்க 3 பேருமே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கோர்ட்டு வாசல்லே ராஜி, அரசி மற்றும் மீனா இவங்க 3 பேருமே காத்துட்டு இருக்காங்க கோர்ட்டு வாசல்ல. அந்த தருணத்தில் தான் ராஜியோட அப்பா மற்றும் சித்தப்பா இவங்க 2 பேருமே வராங்க கோர்ட்டுக்கு. சக்திவேல், பழனிவேல், முத்துவேல் இவங்க 3 பேருமே வக்கீலை பார்க்க போயிடறாங்க. அந்த தருணத்தில் தான் யார் வராங்கன்னா தங்கமயிலோட அம்மா அப்பாவும் வராங்க. கோர்ட்டு வாசலில் நிற்கிறாங்க. அந்த இடத்துல தான் மீனாவுக்கு அதிகமாகவே கோவம் வருது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க. ஆனால் அரசிக்கு ரொம்பவே கோவம் வருது. போய் இப்போ என்னன்னு தான் கேட்கணுன்ற அளவுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல மீனா தடுத்து நிறுத்திடுறாங்க. அந்த தருணத்தில் தான் தங்கமயில் அவங்க 3 பேருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. தங்கமயிலோட அம்மாவோ நீ அமைதியாக இரு, தேவையில்லாத வேலையை பார்க்காதா அப்படின்னு சொல்லவுமே அமைதியாக இருக்கிறாங்க தங்கமயில். தான் தங்கமயிலோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டில் நீதிபதி கேட்டால் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை வரதட்சணை கொடுமை பண்ணாங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லு. அப்போ தான் உன்னோட மாமியார் மாமனார் வெளியே இருக்க மாட்டாங்க, உள்ளே போயிடுவாங்க. சொன்ன மாதிரி நீ சொல்லலைன்னா உன் மாமனார் மாமியார் வெளியே வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட மாமாவுக்கு சரவணனுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா நீ பரவாயில்லையா அப்படின்னா உண்மையை சொல்லிடு. உண்மையை சொன்னால் நாங்கள் 2 பேருமே ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். என்ன தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க, உன் மாமாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை நான் அப்படிலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில் சொல்கிறாங்க. சொன்னதுமே அப்படி வா வலிக்கு அப்படின்ற அளவுக்கு வா கோர்ட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. தங்கமயிலோட அம்மா கோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சக்திவேல் மற்றும் முத்துவேலை பார்த்துறாங்க. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கிற தருணத்தில் தான் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லுங்கள், எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல சரின்னு ஒத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே தன்னோட தங்கை குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு தெரியாமல் தங்கமயிலோட அம்மா அப்பா ரொம்பவே ஏமாற்றம் அடைய போகிறாங்க. இனி வர எபிசோடில் அப்பப்போ இவ ரொம்பவே நடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற அளவுக்கு போதுன்ற அளவுக்கு பொய்யும் பேசிட்டா. இது போதாதுன்னு திரும்பவும் கோர்ட்டில் பொய் சொல்கிறதுக்கு தயாராகியும் கோர்ட்டில் நிற்கிறா. நான் தங்கமயில்கிட்ட வக்கீல் கேட்குறாரு, ஏமா இந்த குடும்பம் உனக்கு வரதட்சணை கேட்டு ரொம்பவே கஷ்டம் கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட கணவனான சரவணன் உடல் ரீதியாகவும் வரதட்சணை கொடுமை பண்ணியும் உன்னை கொடுமைப்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எப்பாடி இவ்வளோ தூரத்துக்கு போய் சொல்வான்னு நினைக்கவே கிடையாது. ஆமான்னு உடனே சொல்லிட்டா. அந்த இடத்துல தான் தங்கமயிலோட அம்மா சொல்கிறத அப்படியே கேட்குற அளவுக்கு நடந்துக்கிட்டா. ஆமான்னு தங்கமயில் சொன்னதுமே அடுத்ததாக வக்கீல் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. என்னன்னா, தங்கமயில் வயிற்றில் இருந்த குழந்தையே அபாசன் ஆனதுக்கு காரணமே இவங்க படுத்தின கொடுமை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. கேட்ட அரசி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி தங்கமயில் பொய் சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. அரசி மட்டும் அதிர்ச்சி ஆகலைங்க, பாண்டியன் மற்றும் கோமதி இவங்க 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா தங்கமயில அவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்தவும் கிடையாது, அந்த அளவுக்கு நடக்கவும் கிடையாது. யோசிக்காமல் செய்கிற செயல்னால பின்னாடி அவள் வாழ்க்கை தான் பாதிக்குன்றது தெரியாமே இவ்வளோ தூரம் பண்ணுறா. தங்கமயில் தன்னோட முடிவை கடைசியாக என்ன கேட்குறான்னா, தன்னோட கணவனோட திரும்பவும் வாழணும், சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறா. தங்கமயில் இது நாள் வரைக்கும் தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிருந்து கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா கூட இவ வாழ்க்கை தப்பிச்சிருக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு இவ்வளோ தூரம் வந்து பாண்டியன் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டா. இவ்வளோ தூரம் பாண்டியன் குடும்பத்தை கோர்ட்டு வரைக்கும் கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தினதும் இல்லாமல் இப்போ திரும்பவும் சரவணோட சேர்ந்து வாழணும்னா
கண்டிப்பாக சரவணன் ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா பொய்களை சொல்லி சொல்லியே பாண்டியன் வீட்டில் இவ்வளோ நாள் போராடி போராடி சரணோட வாழ்ந்திருக்கா. அப்படி இருக்கிற சமயத்தில் சரி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சமாவது யோசித்து நடந்திருக்கலாம் தங்கமயில். இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களோட கோபம் குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். தங்கமயில் சொன்ன பொய்களை மறைக்கிறதுக்கு எவ்வளவோ தங்கமயில் முயற்சி பண்ணி கொண்டு வந்திருந்தா இது நாள் வரைக்கும். அதே முயற்சிகளை கொஞ்ச நாள் அவங்க கோபத்தை குறைக்கிற வரைக்கும் அமைதியாகவே இருந்திருக்கலாம். ஆனால் தங்கமயில் அந்த பொறுமையை இழந்து தன்னோட அம்மா அப்பா சொல்கிறத கேட்டுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டா. இனி எப்படி பாண்டியன் வீட்டில் ஏற்றுப்பாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது நமக்கே தெரியுது. இவ்வளோ தூரம் கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டா சரி எது தப்பு எதுன்னு தெரியாத அளவுக்கு இவ்வளோ தூரம் இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு தான் தோணுது. வர எபிசோடில் தங்கமயிலோட அம்மா சாட்சிக்காக யாரை கூப்பிட்ருப்பாங்கன்னா சக்திவேல் மற்றும் முத்துவேல் இவங்க 2 பேர்த்தையுமே கூப்பிட்ருப்பாங்க. இந்த தருணத்தில் தான் வக்கீல் கூப்பிட போகிறாரு. சக்திவேல் மற்றும் முத்துவேலை சாட்சியாக கூப்பிட போகிறாங்க. ஆனால் தங்கமயிலோட அம்மாவான பாக்கியத்துக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி தான் அவங்க சொல்கிற சாட்சி அமைய போகுது. ஏன்னா சக்திவேல் மற்றும் முத்துவேல் இவங்க 2 பேருமே தன்னோட தங்கச்சிக்கு சாதகமாக தான் பேச போகிறாங்க. என்னோட தங்கச்சி குடும்பம் அப்படிப்பட்டவங்க கிடையாது, அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தவும் கிடையாதுன்ற உண்மையை சொல்ல போகிறாங்க. இதை கேட்டால் தங்கமயிலோட அம்மா கண்டிப்பாக அதை அதிர்ச்சி அடைய தான் போகிறாங்க. என்னடா இப்படி ஒரு சாட்சியை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட போகிறாங்க. அவங்களோட சாட்சியை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கண்டிப்பாக பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே விடுவிக்கிற அளவுக்கு உத்தரவை போட போகிறாங்க. இதான் தங்கமயில் நம்ம எவ்வளோ தூரம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர போகிறா. உணர்ந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இனி போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் எதுவுமே மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இருக்க போகிறா. இனி வர எபிசோடு இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.